அன்பு தேவனுடைய பிள்ளையே, அநேக நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் கேட்குறீங்க, எனக்கு எவ்வளவாக வாக்குத்தத்தம் கொடுத்தீர், ஏன் அந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறல, என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் நெருக்கமான பாதை வழியாகவே நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேனே, எதற்காக என்று தேவனுடைய சமூகத்தில் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளையே, தாவீதினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்வோமானா, தாவீதை ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவன் ஆடு மேய்க்கிறதான தாவீதை அவன் கிண்ணறம் வாசித்தது நிமித்தமாக, வீணை வாசித்தது நிமித்தமாக அந்த அரண்மனைக்கு கொண்டு வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாம் அவன் ராஜாவாவதற்கு முன்பாகவே அவனுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அதற்கு பிற்பாடு அந்த இடத்துல கோலியாத்தை அவன் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. கோலியாத்தை ஜெயித்த பிற்பாடு அவனுக்கு இன்னும் அந்த அரண்மனையில் நல்ல மதிப்பு மரியாதை, சவுலுக்கு மருமனாக மாற்றப்படுகிறான். இன்னும் ஒரு உயர்த்தப்பட்ட நிலைமை தான். ஆனால் அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் எல்லாம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை நல்லா செட்ரேட்டு பண்ணிட்டாரு, ஒரு பிரச்சனையும் இல்லை, இனிமே நான் நன்றாக இருப்பேன் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது சவுல் அவனை வேட்டையாடுவதற்காக, அவனை அழிப்பதற்காக அவனை முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் அரண்மனையை விட்டு தன்னுடைய ஜீவனை காப்பாற்றி கொள்வதற்காக காடுகளிலும் மேடுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் அவன் அலையக்கூடியதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ இப்படி தான் நினைத்து கொண்டிருந்தா, ஐயோ நல்ல வேலை கிடச்சிச்சு, நல்ல வருமானம் வந்துச்சு, அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை, நான் கேட்டதெல்லாம் ஆண்டவர் தந்தார், என்னுடைய வாழ்க்கை அவ்வளோதான் செட்ரேட் ஆயிற்று என்று நீ நினைத்து கொண்டிருந்தா, ஆனால் உன்னுடைய நிலைமையே தலைகீழாக மாற்றப்பட்ட நிலைமையில் காணப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆனாலும் தேவன் கொடுத்ததான வாக்கு தத்தம் மாறாதது என்பதை நீ நன்றாக நினைத்துக்கொள். ஒருவேளை இடையில் உன்னுடைய வாழ்க்கையில் அநேக நெருக்கங்கள் வரலாம், உபத்திரம் வரலாம். தாவீதை குறித்து பாருங்கள், சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி நீ ராஜாவாவா என்று சாமுவேல் சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் சவுலே நீ ராஜாவாவா என்று சவுலே தன்னுடைய வாயினால் சொன்னான். அடுத்தாப்புல சவுலினுடைய மகன் யோனத்தான் நீ ராஜாவா அரண்மனையில் வீற்றிருப்பா என்று யோனத்தான் சொன்னான். அடுத்தாப்புல அபிகாயில் பார்த்திங்கன்னா நீ ராஜாவாக நீ வீற்றிருப்பா என்று அபிகாயில் பார்த்திங்கன்னா சொன்னான். இவ்வளோ பேர் சொன்னதான வாக்கு தத்தம் என்ன ஆச்சு என்று அவனுக்குள்ளாக காணப்படலாம். ஆனாலும் ஆண்டவர் இன்னும் அவனை திடப்படுத்துவதற்காக அவனோட வாழ்க்கையில் பாருங்கள், குடும்பத்தையே இழந்த சூழ்நிலையில் வந்தான். ஆனாலும் கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். அவன் ராஜாவாவதுக்கு முன்பாக தான் அதை இழந்தான், தன்னுடைய மனைவி பிள்ளைங்களெல்லாம் இழந்தான். ஆனால் அந்த நேரத்தில் பாருங்கள், தன்னை கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டு எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அதுக்கப்புறம் அவனுடைய காரியம் எல்லாம் ஜெயமாக இருந்தது. அதற்கு பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில் எந்த மன தோல்வியும் இல்லை. காரணம், கர்த்தருக்குள்ளாக தன்னை திட்டப்படுத்தி கொள்வதற்காக சில காரியத்தை அவனுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிப்பதனுடைய நோக்கமே உன்னை ஸ்திரப்படுத்துவதற்காக தான். கொடுத்த ஆசீர்வாதங்கள் வீணாய் போய்விடக்கூடாது, கொடுக்கிறதான சம்பத்து வீணாய் போய்விடக்கூடாது, கொடுக்கிறதான மேன்மைகள் வீணாய் போய்விடக்கூடாது, அதை அற்பமாக ஏசாவை போல நீ எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக தான் உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் அனுமதிக்கிறாரு. ஆனாலும் வாக்கு தத்தம் பொய்யாகாது. தேவன் கொடுத்ததான வாக்கு தத்தம் பொய்யாகாது. உன்னை அந்த ஸ்தானத்தில் அந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ள தேவன். அதனால் நீங்கள் ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம், ஐயோ எனக்கு தான் நெருக்கம், எனக்கு தான் உபத்திரம், ஆனால் வாக்கு தத்தம் கொடுக்குறாரு ஆனால் நிறைவேற்றுவது கிடையாது என்று. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்குள்ளாக இன்னும் ஸ்திரப்படு.
வருகிற நாட்களில் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதையெல்லாம் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாத, கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு விடுங்க. ஆண்டவரே, என்னை இன்னும் நீர் ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே, என்னை இன்னும் நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே, நான் இன்னும் அநேக நேரங்கள் நான் சோர்ந்து போகிறேன் என்று நீ உன்னுடைய வாயினால் நீ அறிக்கை செய்து தேவனுடைய சமூகத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார்.